நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். ஆனா என்னைக்கு கனவுகள் நனவாகும், நம்மளோட லட்சியத்தை நம்ம என்னைக்கு அடைவோம் அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம நம்பிக்கையோட முயற்சி செய்வோம், கடுமையா உழைப்போம். பல கஷ்டங்கள், பல அவமானங்கள், பல தடைகளை தாண்டி நம்ம வருவோம். அப்போ நம்மளே எதிர்பார்க்காத போது நம்மளோட கனவுகள் நனவாகும், நம்மளோட லட்சியத்தை நம்ம அடைவோம். அப்போ அந்த நாள், அந்த தருணம் நமக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் ஒரு பெண் தன்னோட லட்சியத்தை அடைந்த அந்த நாள், பல பெண்கள் தங்களோட கனவை நனவாக்கிய அந்த தருணம். யார் அவங்க, அவங்களோட கனவு லட்சியம் என்ன, அந்த நாள், அந்த தருணம், அப்படி என்னதான் நடந்தது, இந்த வீடியோல பார்க்கலாம். ஜூலை ரினோஷாஸ் பிரைடல் அண்ட் அகாடமியோட அவார்டிங் செரமனி மாவனல்ல இல்மா ரிசப்ஷன் ஹால்ல நடந்தது. ஒரு ஈவெண்ட எவ்வளவு பெஸ்டா அவங்களால நடத்த முடியுமோ அவ்வளவு பெஸ்டா அந்த ஈவெண்ட நடத்தி இருந்தாங்க. இந்த ஈவெண்ட பாக்குறதுக்கு முன்னாடி யாரு இந்த ரினோஷான்னு தெரிஞ்சுப்போமா? மாவனல்லையில ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் மிஸ்ஸஸ் ரினோஷா பேகம். கிட்டத்தட்ட 25 வருஷம் இந்த அழகுக்கலை துறையில இவங்களுக்கு அனுபவம் இருக்கு. இவங்க ஒரு டிகிரி ஹோல்டர், போஸ்ட் கிராஜுவேட், காஸ்மெட்டாலஜிஸ்ட். அழகுக்கலை துறையில NVQ லெவல் 5 கம்ப்ளீட் பண்ணிட்டு லெவல் 6 கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஏசியா அவார்ட் 2023ல 2 அவார்ட் வின் பண்ணி இருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா இவங்க ஒரு அரச பாடசாலை ஆசிரியையும் கூட. இவங்களோட சாதனை பயணத்துல இவங்க பல தடைகளை தாண்டி இந்த துறையில தன்னை போல சாதிக்கணும்னு நினைக்கிற பல பெண்களை உருவாக்குறதுக்காக 2020ல ரினோஷாஸ் அகாடமிய ஆரம்பிக்கிறாங்க. ஃபெஸ்ட் பேட்சும் கம்ப்ளீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட பிஸி ஷெட்யூல்ஸ் காரணமா இவங்களோட 2வது பேட்ச இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்றாங்க, படிக்கிறாங்க, கோர்ஸ கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான அவார்டிங் செரமனியை தான் இப்போ வெற்றிகரமா நடத்தியும் முடிச்சிருக்காங்க. இவங்களோட டிப்ளமா இன் ஹேர் பியூட்டி அண்ட் பிரைடல் கோர்ஸ 6 மந்த் நடத்துறாங்க. அதுல பிரைடல் மேக்கப், ஹேர் கட்டிங் அண்ட் ஸ்டைலிங், பியூட்டி கல்ச்சர் பத்தி முழுமையா தெளிவா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் விளங்கிக் கொள்ற வகையில தனித்தனி கவனம் எடுத்து பிராக்டிகலோட சொல்லி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஏன் இந்த அழகுக்கலை துறைய தெரிவு செய்யணும், அப்படி தெரிவு செஞ்சா இந்த துறையில இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அந்த சவால்களை நம்ம ஒரு பெண்ணா எப்படி எதிர்கொள்றதுங்கிற வரைக்கும் இவங்க சொல்லி கொடுக்கறாங்க. கோர்ஸ கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனலா அவங்களோட திறமைய வெளிப்படுத்தணும். அவங்க ஒரு மாடல்ல பிரைடல் ட்ரெஸ் பண்ணணும். அதுல யாரு பெஸ்டா பண்ணாங்கங்கறத ஜட்ஜஸ் முடிவு பண்ணுவாங்க. ஜட்ஜஸோட தீர்மானத்தின்படி யாரு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிளேஸ் வின் பண்ணாங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, கடைசியில யாரு வின் பண்ணான்னு பார்க்கலாம். இந்த நிகழ்வுக்கான பிரதம அதிதிகளாக மாவனல்லை பிரதேச செயலாளர் மிஸ்ஸஸ் ரத்னசேகர, அதோட மாவனல்லை பிரதேச சபை உறுப்பினர் மிஸ்டர் அன்ஷாப் நசீரும், அவங்களோட இந்த நிகழ்வுக்கான சிறப்பு அதிதியாக மாவனல்லை ஜாகிராவின் முன்னாள் அதிபர் மிஸ்ஸஸ் ஹசனா அவங்களும் வரவேற்கப்பட்டிருந்தாங்க. Bridal Elegance 2025 presented by Rinosha's Bridal and Academy. அப்புறம் இந்த ஈவென்ட்ல பேசும்போது ரினோஷாஸ் பிரைடல் அண்ட் அகாடமியோட ஃபவுண்டர் மிஸ்ஸஸ் ரினோஷா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ண அட்வைஸ் இது. எப்பொழுதும் என் அன்பார்ந்த உள்ளங்களிடம், எனது மாணவ செல்வங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு விடயம்: நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் தொழிலுக்காக நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம். எப்பொழுதும் உண்மையே பேசுங்கள். எங்கும் எல்லாவற்றிலும் எந்த இடத்திலும் இருந்து அல்லாஹ் தாலா ஏகனாயின் ஒருவன் எங்களை அவதானித்துக் கொண்டே இருக்கின்றான். சரியான அஹ்லாக் உள்ளம் පිරිසිදු හිතක් තියෙනවා නම් අපි කරන දේ වැරදිනේ කියන එක නැහැ කියන එක ඔබ හරියටම දන්නවා නම් ඔබට අනිවාර්යයෙන්ම මේ පාරේ ගමන් කරන්න පුළුවන්. අනිවාර්යෙන් ඔබගේ பவுல் வலை, ஃபேமிலிஸ் வலை, உங்கள் குடும்பத்திலிருந்து உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் தவறிவிட்டால் கிடைக்காது, கொடுக்கவும் வேண்டாம். இதுதான் இரத்திர சுருக்கமாக என்னால் சொல்ல முடியுமானது. நீங்க என்ன துறை வேணாலும் தெரிவு செய்யுங்க, என்ன தொழில வேணாலும் பண்ணுங்க. ஆனா பண்ற வேலையில நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். எல்லாத்தை விட முக்கியம் ஒழுக்கமா இருக்கணும். வாழ்க்கையில முன்னேறணும், தொழில வெற்றி பெறணுங்கிறதுக்காக சில பேர் சில குறுக்கு வழிகள்ல போறாங்க, தவறான பாதைகளை தெரிவு செய்யறாங்க.
வெற்றி பெறது முக்கியம் இல்ல, நேர்மையா வெற்றி பெறதா முக்கியம்ங்கிறது தான் அவங்க சொல்லி இருந்தாங்க. இதே போல ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த ஈவென்ட்டோட சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் அன்ஷாப் நசீர் சொன்னது. ஒரு ஆணா பெண்களுக்கு ஆண்கள் எவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா இருக்கணும் அவங்களோட கெரியர்ல அப்படின்னு நீங்க என்ன சொல்வீங்க அந்த விஷயம்? தெற்காசியாவை பொறுத்த வரைக்கும் அல்லது ஆசியா அல்லது தெற்காசியான்னு சொன்னாலும் பரவாயில்லை, கலாச்சாரம் எப்படின்னு சொன்னால் ஆண்களின் ஆதிக்கம் அதிகமாக உள்ள ஒரு சமுதாயம் தான் ஆசியா அல்லது தெற்காசியாவில் காணப்படுற. அந்த மாதிரி ஒரு சமுதாய கட்டமைப்பிலிருந்து ஒரு பெண் தனக்கு விருப்பமான ஒரு துறையில் முன்னுக்கு போகணும்னு சொன்னால் தனக்கு துணையாகிக்கிற தந்தையோ அல்லது சகோதரனோ அல்லது திருமணத்துக்கு பிறகு கணவனோ அந்த உதவியை வழங்காவிட்டால் அது எந்த விதத்திலும் சாத்தியம் இல்லை. அந்த வகையில் பல திறமையான பெண்கள் இலைமறை காய்களாக சமூகத்தை இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஆண்களோட ஒரு கடமையாக நீக்கி அவங்களோட திறமைகளை கண்டறிந்து அதற்கான உதவிகளை அது இல்லாமல் வழிகாட்டுகளை வழங்குறது. அதே போல் சமுதாயத்திலையும் கடமைகள் இருக்குது. அரசியல் நிதிகளாக இருக்கலாம், நிர்வாகத்துறையாக இருக்கலாம். அவங்களுடைய கடமைகள் என்னன்னு சொன்னால் இப்படி திறமைகளை வைத்துக்கொண்டு வெளியே காட்டிக்கொள்ள முடியாமல் அதற்கான சந்தர்ப்பம் காணப்படாமல் இருக்கும் பெண்களுக்கு முழுமையான உதவியை வழங்கி அவர்களது அடைவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எல்லா பெண்களுக்கும் சாதிக்கணுங்கிற ஆசை இருக்கும், ஆனா எல்லா பெண்களாலையும் சாதிக்க முடியறதில்லை. காரணம் அவங்களோட குடும்பம், முக்கியமா ஆண்கள், தந்தை, கணவர், சகோதரர்கள், ஏன் மகனா கூட இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருப்பாங்க. இல்லனா அவங்கள டிமோட்டிவேட் பண்றதே இவங்களாதான் இருப்பாங்க. இப்படி எத்தனையோ பெண்கள் தங்களோட கனவுகளை அடக்கி தங்களோட குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆணா நீங்க இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல கூட இப்படி ஒரு பெண் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பத்தி யோசிங்க. அவங்களோட வெற்றிக்கு நீங்க துணையா இருங்க. ஏன்னா சாதிச்ச ஒவ்வொரு பெண்ணையும் கேளுங்க, அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு ஆண் இருப்பாரு. இந்த அனைத்துக்கும் பக்கபலமாக வலது கையில் சொல்லவா இடது கையில் சொல்லவா எனக்கு தெரியாது. எப்படியோ அல்லாஹ் தஆலா ஒரு பார்ட்னரை அமைச்சது. எப்படி அல்லாஹ் சொல்லிக்கிறான், கண்ணு பஞ்சாமி போலும் அந்த அமைப்பில் அமைந்த எனது கணவன் அவருடைய முழு முயற்சி, ராவு பகலா தூங்காம சாப்பிடாம உழைச்சி ஓடி நீங்க யாருக்காவது தேங்க்ஸ் பண்ணணும்னு விரும்புறீங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க தேங்க்ஸ் பண்ணணும், ஸ்பெஷலி மை ஹஸ்பண்ட். எல்லா விஷயத்துலையும் ஐ மீன் எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும். இப்போ இந்த கோர்ஸ் ஒன்று சேர்ந்தால் உண்மையாக சின்ன விஷயம் இல்லை. ப்ரொஃபஷனலில் ஒரு கோர்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னா நிறைய எக்ஸ்பென்சஸ் வர, இதை பற்றி யோசிக்க மாட்டோம். ஓகே யூ வாண்ட் டு டூ இட் தென் அப்படித்தான் சொல்லுவார். ஓகே நாங்கள் செய்வோம், பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அது ஒரு விஷயம். மாஷா அல்லாஹ் அவர் அப்படிக்கு சப்போர்ட்டிவ். ஃபர்ஸ்ட்டுக்கு பேஷனாக இருந்த மெஹந்தியையும் கூட ப்ரொஃபஷனல் ஆக்குங்கன்ற ஐடியா வாஸ் ஹிஸ். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்துலையும் அவர் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பார். இப்ப நம்ம காத்துட்டு இருந்த அந்த முக்கியமான தருணத்துக்கு வந்தாச்சு, பார்க்கலாமா? The crowns are ready, the judges are ready, our distinguished guests are ready. I know the heart is immensely beating right now. Not only for the top 3, but also for their family members. Can I have a sound? Who is going to be that? Who is going to see in the first place? Can I just ask the audience? Who out of these will be making it? The third spot is sealed by A.F. Frushta. Congratulations, A.F. Frushta. You are being the second runner for the third place of this Bridal Academy. And now give away the award. மூன்றாம் நிலையை பெற்றுக்கொள்ளும் அந்த சாதனையாளருக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கான பரிசில் வழங்கி கௌரவிக்கப்படும் நிகழ்வு. You made it to the top 3 and now we are announcing the winner, the best bridal designer of Renosha's Bridal Academy 2025. Are you all holding the hands? Yes, okay, the hands are together. Hope they'll be cherishing each other's victory because they're top 2 anyways. They're going to be the future
best bridal designers of Mount Luzon. And not only Mount Luzon, they are going to be flying all around the world. So, let me announce the first place. The best bridal designer 2025 of the Renoshas Academy is saved by Mrs. M.J. Fatima. Congratulations, M.J. Fatima. A.J. Fushaida on the stage to be crowned. She's getting the silver medal. I know this would be a very special moment in your life, A.J. Fushaida. Hope you're happy, hope you're proud, and hope you get wings and fly higher. We wish you all the best. A.J. Fushaida, she seals the runner award this evening. Now let's crown the winner. I'd like to invite Mrs. M.J. Fatima on the stage with her gorgeous bride, who is being crowned as the best bridal designer of Renoshas Salon 2025. Congratulations to you. And she has a sash which will be a memorandum forever. This evening would be very special. Her sash she is being awarded will remain forever in her salons. So she is the best bridal designer of Bridal Elegance 2025, conducted by Renosha Saloon. And we'll give a big round of applause. Congratulations, M.J. Fatima. You made it bigger. You are crowned. Hope you are happier. Thank you, distinguished judges. நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சாதிக்கிறதுங்கிறது உலகத்துல யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்றது இல்லனா ஒரு பெரிய விஷயத்த பண்றது அதுதான் சாதனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னால ஒரு விஷயத்த பண்ண முடியல அதை இன்னொருத்தர் பண்றாங்க அப்படின்னா எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் தான். எல்லாமே படிப்படியா தானே நடக்கணும். இப்பதானே இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, இனிதானே இவங்களோட பயணம் தொடரும். இங்க பிளேஸ் வின் பண்ணவங்க மட்டும்தான் வெற்றியாளர்கள் இல்ல. இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். ஆனா அந்த வெற்றியை தொடரணும்னா அவங்க முயற்சிக்கணும், அவங்க உழைக்கணும், அவங்களோட கெரியர்ல அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அவங்க ஒரு செலூன் ஆரம்பிக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்ல அவங்க ஒரு அகாடமியை நடத்துற அளவுக்கு அவங்களோட தகுதியை அவங்க வளர்த்துக்கொள்ளணும். அதுக்கு அவங்களுக்கு பல சவால்கள் இருக்கும். ஆனா அந்த சவால்களை தாண்டி வந்தா மட்டும்தான் அவங்களால சாதிக்க முடியும். நிச்சயமா சாதிக்க முடியும். சாதிக்கவிருக்கும் பெண்களுக்கு வாழ்த்துக்கள். இவங்களுக்குள்ள இந்த துறையில அடிப்படையில இருந்து வந்தவங்க தான் மிஸ்ஸஸ் ரினோஷா. இன்னைக்கு ஒரு அகாடமியா ஆரம்பிச்சிருக்காங்க, சாதிச்சிருக்காங்க. இது இவங்களோட முடிவில்ல, இது இவங்களோட இன்னொரு ஆரம்பம். இன்னைக்கு மாவட்டத்தில ஒரு பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்க இவங்க இன்னும் நம்பிக்கையோட முயற்சி செஞ்சாங்கன்னா ஸ்ரீலங்கால ஒரு பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்டா வரலாம். இதுவே அவங்க இன்னும் கடுமையா உழைச்சாங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்டா வரலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த நாள் அவங்களுக்கு உரித்தாகட்டும். வாழ்த்துகிறேன். நாங்க ஒரு வேலையை எவ்வளவு ஸ்பீடா செய்வோம், அதன் பிறகு நன்றி செலுத்துவதற்கு மறந்தே போய்விடுவோம். அந்த வகையில் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. இந்த மனித பண்பு, மனிதம் எங்களுக்குள் வாழ வேண்டும். அந்த வகையில் எல்லாம் வல்லவனுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு நான் இந்த விடயத்தினை இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்டோடு செய்ய வேண்டும் என்ற விடயம் தொடர்பாக முதலாவதாக நான் கதைத்தது ஒரு அனௌன்சர் என்ற நினைப்பில் ஒரு பெண்மணியுடன். அதுதான் பாரிகா, ஒரு ப்ரொஃபஷனல் மீடியா மெம்பர். அவர்கிட்டால கிடைத்த தகவல்கள் இருக்கே, அந்த குடமே நிறைந்து வழிகிறது. என்ன மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு செல்றாண்டே எனக்கு தெரியாது. சகோதரியா நினைக்கிறாவா இல்ல எந்த 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 அடிப்படையில எந்த கேட்டகரியில என்ன வச்சாவோ எனக்கு தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நான் பாரிகாட்ட சென்னேன், என்ன கட் பண்ணி இப்படி என் மனசுல இப்படி ஒன்று ஈக்குது. அதுக்குள்ள நான் நினைக்கிறது எல்லாத்தையும் அப்படித்தான் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே சொன்னாங்க. அப்படியே ஒரு குதிரை வண்டியில என்னையே இழுத்து கொண்டு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அப்ப
இதுக்காகவா அல்லாஹ் இந்த கண்ணை காட்டு கண்டும் இல்லை, கொண்டே இல்லை, வெறுமனே பேர போன் நம்பர்ல தான் பேச. அப்ப அவங்க பேசக்குள்ள அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட பெரியோர் புஷ் எனக்கு கிடைத்தது. வார்த்தைகளால நன்றி தெரிவித்து முடிக்கலா. எவ்வளவு பொறுமையான காலம் அவங்களோட ஒரு நென்பா வெளியிடா அவங்களோட காலம் எவ்வளவு பொறுமையான வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து எங்களுக்காக ஈக்குறண்டா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விளைவுகளோட இதுல முக்கியத்துவம் என்னன்னு இதை ஏன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா உங்க நம்பிக்கைக்காக. இங்க எத்தனையோ பெண்கள் தங்களோட கனவை எப்படி நனவாக்குறதுன்னு தெரியாம இருக்காங்க. இல்ல தெரியும், ஆனா அதுக்கு யாரும் துணையா இல்ல, யாரும் வழிகாட்டுறதுக்கு இல்ல அப்படின்னு இருக்காங்க. யாராவது எனக்கு துணையா இருந்தா, யாராவது எனக்கு வழிகாட்டினா நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு எதிர்பார்த்திருக்க கூடிய ஒரு பெண்ணா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் இருக்கேன். எனக்கெல்லாம் தெரியாமங்கிறதல்ல, ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், வழிகாட்டுவேன். உங்களோட அந்த வெற்றி நான் அழகுபடுத்துவேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க என் கூட பேசலாம். இதே போல ஒரு சாதனை பெண்ணின் இல்லைன்னா சாதிக்கவிருக்கும் ஒரு பெண்ணின் கதையோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.